அது சரிதானே. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ அது நல்ல விஷயம் தானே. ஒரு நாடார் இருக்கிற இடத்துல ஒரு தேவரை கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க, அது நல்ல விஷயம் தானே. ஏன் தமிழனுக்கு ஓட்டு போடுங்கடான்றாரு. நீ அவனை ஒரு தேவரை கருதாத, அவனை ஒரு நாடாரை இது பண்ணாத, கன்சிடர் பண்ணாத. அவரை ஒரு பறையரை கன்சிடர் பண்ணாத, தேவேந்திர குல வேளாளரை நீ கன்சிடர் பண்ணாத, தமிழனா கன்சிடர் பண்ணு. அதனால தான் தமிழ் தேசியம்னு வச்சுருக்கோம். அப்போ எங்களோட ஐடியாலஜி தமிழ் தேசியம். அப்போ தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளணும். அதில் எந்த ஒரு சாதி முரண்கள் இருக்கக்கூடாது. அதுக்காண்டி நாங்கள் ஒரு நாடார் இருக்கிற பகுதியில் ஒரு தேவரை நாங்கள் கொண்டு போய் நிப்பாட்டுறோம். அது போடாதது அது மக்களோட உரிமை, அது அவங்களோட இது. ஆனால் மக்கள் விழிப்புணர்வு அடையணுன்றது எங்களோட வேண்டுகோள். சாத்தியம் இல்லையான்றது அது இது ஒரு புதிய முயற்சி தானே. இப்போ எந்த கட்சியும், திராவிட கட்சியும் இந்த ஒரு மாற்றத்தை இது பண்ண. இப்போ நம்ம பெரியார் விட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ நீங்கள் பெரியாரை தான் உங்கள் கொள்கை தலைவராக வச்சுருக்கீங்க. சாதி ஒழிப்பு தான் எங்களோட முதல் கொள்கைன்னு சொல்லி நீங்கள் வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ ராசா நீங்கள் திருமாவளவனே நீங்கள் வேறு ஏதாவது தொகுதியில் போட்டு உங்களால் நின்று ஜெயிக்க முடியுமா? திருமாவளவனை தூத்துக்குடி தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க முடியுமா? ஏன் தூத்துக்குடியை விட்டு திருமாவளவனே வரமாட்டுறாரு? ரீசன் என்ன? காரணம் என்ன? ஏன்னா அவங்களோட ஆட்கள் தான் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அவங்களுக்கே பயம். நீ சரியான பெரியார் பேரனா இருந்தா, பெரியார் தான் எங்களோட கொள்கை தலைவர்னு இருந்தா, நீ ஒரு நாடார் இருக்கிற இடத்துல ஒரு பழைய நின்று ஜெயிச்சு காட்டு. அதுதானே புது முயற்சி. அதுதானே உங்க பெரியாருக்கு ஒரு என்ன சொல்றது, அதுதானே உங்க பெரியாருக்கு ஒரு பியூட்டி. அதுதானே உங்களுக்கு ஒரு பெரியாருக்கு ஒரு பியூட்டி. அதானே நீங்க அவர் சாதியை ஒழிச்சிட்டாருன்றீங்களா? அப்ப நீங்களும் வேற ஏதாவது ஒரு தொகுதியில நின்று ஜெயிச்சு காட்டுங்களேன். அப்ப சொல்லுங்க பெரியார் சாதி ஒழிப்புக்கு போராடினாருன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறோம். திருமாவளவன் தூத்துக்குடியில் போய் நின்று ஜெயிக்க சொல்லுங்க. நாங்கள் பெரியாரை நாங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறோம். அப்போ முடியாது, உங்களாலே முடியாது. ஏன்னா அது வழி கிடையாது. அவன் ஏரியாவில் அவன் நிற்கணுன்றது அவங்களோட தலையெழுத்து. அது யாரு? ஆமாம், உடைக்க முடியாது. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே. இப்போ 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணால் யார் கூட்டணி விட்டு வெளியில் வருவா? இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி கூட நம்மளே என்ன சொல்கிறாங்க, திரள்நிதி கட்சின்றாங்க. நீங்கள் தெருவாக போய் எங்களுக்கு இது கொடுங்க, நாங்கள் அந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது என்னது? திரள்நிதி இல்லையா? நீங்கள் கேட்குறது அப்போ பிச்சை. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி வாங்கலையா? 24 கோடி வாங்கலையா கம்யூனிஸ்ட் கட்சி? திமுகலேருந்து 24 கோடி வாங்கலையா கம்யூனிஸ்ட் கட்சி? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். அப்போ வாங்குது. அப்போ நீங்களாம் காசுக்காண்டி இருக்கீங்க. கூட்டணி அந்த கொள்கை முறை அதெல்லாம் கிடையாது. காசு எங்கே கொடுக்குறானோ அங்கே அவன் இருக்கிறது. இல்லை, நான் இந்த ஒரு சவால் 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் யாராவது ஒரு ஆள் ராசாவையோ இல்லை திருமாவளவனையோ வேறு தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிச்சு காட்டுங்க. நாங்கள் கொள்கை உங்கள் கொள்கை தலைவர் பெரியாரையே நாங்கள் விமர்சிக்கலை. தூத்துக்குடியில் நிற்க சொல்லுங்கள், திருமாவளவனை நிற்க சொல்லுங்கள், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவ்வளோதான். இல்லை, இது தேமுதிக நம்ம அதை கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா தேமுதிக தெரியும். ஏன்னா இது தேமுதிக அதிமுகவில் தான் பயணிக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா தேமுதிக எப்பயுமே இறுதி நேரத்தில் திமுகவோடையும் போகும், அதிமுகவோடையும் போகும். அது போய்கிட்டே தான் இருப்பாங்க. அங்கே யார் இன்னைக்கு மேபி அவங்க காசுக்காண்டி லாக் ஆகிருக்கலாம். அது சொல்ல முடியாது. இன்னைக்கு என்டிஏ கூட்டணியை பொறுத்தளவுக்கு அவங்க கொஞ்சம் வலுவாக இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல ஏன் நான் இவங்களை கூப்பிட்டு இவங்களுக்கு எதுக்கு நான் ஒரு 10 சீட்டுக்கு ஒதுக்கணும்? ஆல்ரெடி கூட்டணி அமைஞ்சிருச்சு. என்டிஏ கூட்டணி அமைஞ்சிருச்சு. ஒரு நல்ல கூட்டணியாக அமைஞ்சிருச்சு அவங்களுக்கு. அதில் ஏன் நாங்கள் தேமுதிக சேர்க்கணும்? அவங்களுக்கு தனியாக ஒரு 5 சீட்டு 6 சீட்டுன்னு கொடுக்கணும். அதில் அவங்க ஜெயிப்பாங்கனாலே தெரியாது. ஏன்னா கடைசியாக தேமுதிக எடுத்தது கிட்டத்தட்ட 0.50% ஓட்டு தான் எடுத்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஓட்டு கிடையாது. திமுக ஒரு வியாபாரமே இல்லாத ஒரு இதை எடுத்திருக்காங்க, வாங்கியிருக்காங்களோன்றது தோணுது. ஆமாம். இல்லை, மாற்றம் நம்ம சொல்ல தான் முடியும். அது மக்கள் தான் அவங்களோட ஓட்டுரிமையை வச்சு அவங்க தான் அதை செயல்படுத்தி காட்டணும். இப்போ நம்ம எடுத்து தான் சொல்ல முடியுமே தவிர, நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் பொதுவாக நாம் தமிழர்களோட இஷ்யூக்கு எல்லாத்துக்குமே முதன்மையாக நிற்கிது. அப்போ முதன்மையாக நிற்கிது நாம் தமிழர்ன்னும் போது நீங்கள் நாம் தமிழர் தான் களத்தில் யார் நிற்கிறாங்க? அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு நெசவாளர்களுக்கு ஒரு பிரச்சனை, தண்ணி தரலையா, இப்போ
அதில் ஒரு கர்நாடகாவுக்கு ஒரு அவங்க வந்து தண்ணி திறக்கலைன்னா அதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம். நம்ம வந்து ரொம்ப வன்முறையாகவும் அதில் போகல. இப்போ ஒரு சொல்யூஷன் சொல்கிறோம், எங்களுக்கு இதை கொடுங்க, எங்களோட உரிமையை எங்களுக்கு தாங்கன்றதை நம்ம வந்து பண்பாக தான் கேட்குறோம். அது அவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாம இன்றைக்கி வந்து தமிழர்கள் வந்து என்னன்னா திராவிட கட்சிகள் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த பொய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறதுனா, இந்த தமிழர்னு பேசுகிறது வந்து ஒரு இனவாதம், பிரிவினைவாதம், இந்த மாதிரி வந்து சொல்கிறது. அது வந்து விஜயே சொல்கிறாரு, இனவரின்றாரு. அதுக்கு என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? அது வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு அடையணும், அடைவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அப்படி வந்து என்னென்னா அவங்க வந்து விழிப்புணர்வு அடையலைனாலும் ஏதோ ஒரு காலம் வந்து ஏற்படுத்தி கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். ஒரு 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு நாம் தமிழர் ஆளுன்றது நான் உறுதியாக சொல்லுவேன். இல்லை, மக்களுக்கு வந்து என்றைக்குமே இப்போ பெரும்பாலும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வு பண்ணிட்டு தான் இருப்போம். நாம் தமிழர் வந்து மக்கள்கிட்ட வந்து செல்லுபடி ஆகலைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கமே தவிர எந்த இடத்துலையும் நம்ம சருகலை. இப்போ 1%லேருந்து 3% வரும், 3%லேருந்து 6% வரும், 6%லேருந்து 8% வரும். இது கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான். இது வந்து அரசியல் வந்து கொஞ்சம் பிடிக்கிறது கஷ்டம்தான், ஒரு அதிகாரத்தை பிடிக்கிறது கஷ்டம்தான். அதுக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படுது. அந்த காலம் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக விழிப்புணர்வு அடைஞ்சாலும் பார்ப்போம், நம்புவோம். இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு நாம் தமிழர் உறுதியாக ஆட்சியை பிடிக்கும். இப்போ கூட நாங்கள் பிடிக்கணும்னு தான் போராடிட்டு இருக்கோம். ஆனால் அது மக்கள் தரணுமே. அப்போ மக்கள் தான் இது வந்து இப்போ நாங்கள் தோற்று போகல. இப்போ அரசியலில் வந்து என்னடா இது நாம் தமிழர் தோத்துருச்சு அப்படின்னு நாங்கள் வந்து வருத்தப்பட போகிறது கிடையாது. மக்கள் விழிப்புணர்வு அடையலேன்னு தான் நாங்கள் வந்து வருத்தப்படுவோமே தவிர இதில் எங்களுக்கு வந்து எந்த ஒரு இழப்புமே கிடையாதுங்க. ஏன்னா நாங்கள் தொடர்ச்சியாக மக்களுக்கு உண்மையாக இருக்கோம், களத்தில் நிற்கிறோம். அப்படின்னும் போது எங்களுக்கு எந்த ஒரு இது கிடையாது. இல்லை, தொடர்ச்சியாக வந்து அதை வந்து நம்ம வந்து அதை வந்து ஒரு கொள்கை கூட்டம்னு நம்ம பார்க்கக்கூடாது. இது ஒரு திறந்த வெளியில் ஒரு யாருனாலும் ஒரு செலிப்ரிட்டி வந்தால், ஒரு புகழ் விஜய் டிவி புகழ் வந்தாலோ இல்லை யார் வந்தாலுமே வந்து ஒரு செலிப்ரிட்டி வந்தாலே வந்து இன்றைக்கி ஒரு கூட்டம் கூடுது. இன்றைக்கி நம்ம அண்ணன் சாட்டை சும்மா போனால் கூட வந்து கூட்டம் கூடும். இப்போ கூட்டம் கூடுறது ஒன்றும் இது கிடையாது. இப்போ விஜய் வந்து ஒரு நடிகர், மிகப்பெரிய நடிகர், அதில் நமக்கு எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. அவரை பார்க்குறதுக்கு பல ரசிகர்கள் வந்து திரண்டு வரதான் செய்வாங்க. ஆனால் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா இல்லை அவங்க சரி அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகலாமே அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஏன்னா அவங்களுக்கு வந்து அரசியல் படுத்தணும். ஆனால் அரசியல் படுத்தாமல் சில அயோக்கியர்கள் வந்து அந்த கட்சியில் வந்து பயணிக்கிறாங்க. இப்போ ஆதவர்ஜுனா யார்? 2021 திமுகவை வெளில வச்சது தான் ஆதவர்ஜுனாவோட முதன்மையான வேலையாக அதான் இருந்துச்சு. அப்போ ஆதவர்ஜுனா யார்? அப்போ அந்த ஆதவர்ஜுனாவை தான் நீங்கள் தூக்கிட்டு வந்திருக்கீங்க, உங்கள் கட்சிக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக தூக்கிட்டு வந்திருக்கீங்க. அதாவது ஆதவர்ஜுனா 2021 சபரீசனும் ஆதவர்ஜுனாவும் பிரசாந்த் கிஷோரை போய் கூட்டு வராங்க, கூட்டு வந்து திமுகவை ஜெயிக்க வைக்கிறாங்க. ஆதவர்ஜுனாக்கு சில பதவிகள் கிடைக்காதனால அவர் என்ன பண்ணுறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வராது. கூட்டணிக்கு ஏதாவது குழப்பி விடுவோம், நமக்கு தான் கேட்ட சீட்டு தரல, அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பயணிப்போம்னு சொல்லி விடுதலை கட்சிகளோட பயணிக்கிறார் ஆதவர்ஜுனா. எதற்காக பயணிக்கிறாருன்னா திமுக விட்டு விடுதலை சிறுத்தைகளை அகற்றணும், தன்னோட சுயநலத்துக்காக பண்ணுறாரு ஆதவர்ஜுனா. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஜெயிக்க வச்சது நான், ஆனால் எனக்கே எந்த ஒரு அதிகாரத்தையும் தரமாட்டீங்களாடா திமுக காரங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து குழப்படி உண்டாக்குறாரு. அதுக்கப்புறம் விஜய்க்கு போகிறாரு. இப்போ விஜய்க்கு தெரிய வேணாமா 2021 திமுகவை ஜெயிக்க வச்சதுக்கு முழு காரணம் ஆதவர்ஜுனா பிரசாந்த் கிஷோர்ன்றது உங்களுக்கு தெரியாதா? அப்போ தெரிஞ்சே நீங்கள் எதுக்கு அவனை வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஏன் போடுறீங்க? அது நீங்கள் தன்னைத்தானே வந்து ஏமாற்றிக்கிறீங்க. ஆதவர்ஜுனாவை எப்படி நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக ஏற்றுக்கிற முடியும்? அப்போ ஆதவர்ஜுனா 2021 திமுகவுக்கு அவ்வளோ வேலை பார்த்து ஜெயிக்க வச்சிருக்காரு, பிரசாந்த் கிஷோரை கூட்டு ஜெயிக்க வச்சிருக்காருன்னா நீ அவனை பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வைக்கிறதுலையே கொள்கை முரண்றீங்க. இப்போ ஆதவர்ஜுனா யார்? ஆதவர்ஜுனா ஊழலை ஒழிப்புன்றீங்க. அப்போ லாட்ரி மார்ட்டினோட மருமகன் தானே ஆதவர்ஜுனா, எப்படி நீங்கள் ஊழல் ஒழிப்பீங்க? அதில் வந்து சிடிஆர் நிர்மல்குமார் வர சீமானை வந்து ஏதோ சும்மா பொழுதுபோக்குக்காண்டி வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த சிடிஆர் நிர்மல்குமார் கேட்குறான், அவருக்கு வந்து என்ன இது இருக்குது? நீயே 3 கட்சி 4 கட்சி தவி வர ஆள், நீலாம் இதை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? அப்போ வந்து நீங்களே வந்து ஒரு
அதாவது என்ன சொல்லணும்னா நீங்கள் வந்து அதை ரெப்ரஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட கட்சியை வந்து நீங்களே அதை ஒரிஜினா யாருன்றது நீங்களே பாருங்கள். விஜய்க்கு இன்ன வரைக்கும் தெரியல போல. 2021 அதை ஒரிஜினா தான் திமுக ஜெயிக்க வச்சாருன்னு விஜய்க்கு தெரியல போல. அதனால தான் அதை ஒரிஜினாவை பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக விஜய் இன்ன வரைக்கும் வச்சிருக்காரு தாவேகா. அது வந்து விஜய்க்கு தான் ஏமாற்றம். இப்போ விஜய் வந்து 16% எடுக்கிறாருங்க, இல்லை 20% கூட எடுக்கட்டும், விஜய்க்கு என்ன லாபம்? விஜயோட எய்மே முதலமைச்சர் தானே. அது இன்னைக்கு கிடைக்காது. சாத்தியமா? நீங்க சொல்லுங்க, சாத்தியமா? கிடையாது. முதலமைச்சர் பதவி கிடைக்குமா விஜய்க்கு? கிடைக்காது. 4 சீட்டு ஜெயிப்பீங்கனாலே தெரியாது. இந்த 20% சும்மா ஏதோ ரசிகர்கள் வராங்க, ஓட்டு போடுறாங்க. இது வந்து என்னன்னா ஏதோ டிஎம்கேக்கு அவர் அஜெண்டா வேலை பார்க்க வந்திருக்கீங்க, அவ்வளோதான். எப்பயுமே தொடர்ச்சியாக வந்து நாம் தமிழர் வந்து களத்தில் ஒரு 3வது இடத்துக்கு 2வது இடத்துக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு நடிகர்கள் வந்து கெடுத்து விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த கமலஹாசன் முன்னாடியே தெரியும். இப்போ கமலஹாசன் நாம் தமிழர் உறவுகளுக்கு நிறைய பேருக்கு தெரியும். கமலஹாசன் சும்மா ஒரு கட்சி ஆரம்பிச்சான்னு நமக்கு தெரியும். இப்போ கமலஹாசனுக்கு என்ன கொள்கை இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவனோட கொள்கையே காங்கிரஸ் தான். காங்கிரஸ் தாங்க அவரோட கொள்கை. அப்புறம் எப்படி நீங்கள் தனிச்சு கட்சி ஆரம்பிக்க முடியும்? ஆனால் தனிச்சு கட்சி ஆரம்பிச்சாரு. கடைசி இப்போ எங்கே இருக்காரு? எந்த அண்டாவை ஒழிக்கணும்னு சொன்னாரோ அதே அண்டாவுக்குள்ள உட்காந்துட்டாரு. உட்காந்து அந்த அண்டால தான் பயணிச்சுட்டு இருக்காரு. வேற வழி கிடையாது கமலஹாசனுக்கு. அப்போ தொடர்ச்சியாக வந்து நாம் தமிழர் வந்து இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு நடிகர்களால் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அது மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறணும். என்னடா இது நாம் தமிழர் கொஞ்சம் மேலே வந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த நடிகர்கள் சூழ்ச்சி பண்ணிடுறாங்களேன்னு சொல்லி மக்கள் தான் விழிப்புணர்வு அடையணுமே தவிர இதில் வந்து ஏமாற்றம். இப்போ தாவேகா தோழர்கள் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படா நாம் தமிழரோட ஓட்டு பெர்சன்டேஜ் பார்க்கணும் 2026. நீங்கள் 4% தான்டா ஓட்டு, 2%. நாங்கள் எத்தனை பெர்சன்டேஜ் வேணால் எடுத்துகிட்டு போகிறோம். இழப்பு எங்களுக்கு கிடையாது. நாங்கள் வந்து ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ணல. நாங்கள் 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணி 1000 கோடி எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணல. மக்கள்கிட்ட விரும்ப நாங்கள் வந்து ரைட்ஸுக்காண்டி போராடுறோங்க. நாங்கள் வந்து மக்களோட அநீதிகளுக்கு எதிராக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் வந்து என்னன்னா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ அதை ஒரிஜினாக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. காரணம் என்ன? 1000 கோடி அடிக்கிறதுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ நாம் தமிழருக்கு வந்து இழப்புன்றது கிடையாது, மக்களுக்கு தான் இழப்பு. நீ வந்து சரியாக ஓட்டு போடலைன்னா உன்னோட உரிமை போயிடும். இன்னைக்கு ஹிந்திக்காரன் வந்துட்டான் 1 கோடி 1.5 கோடி பேர். இன்னைக்கு நீ ஓட்டு போடலன்னு நீ அதுக்கடுத்து ஹிந்திக்காரன் அவன் வீர சிவாஜின்னு சொல்லிட்டு இங்கே இந்த மாதிரி பெரிய மாநாடு போடுவாங்க. இந்தி எழுச்சி மாநாடுன்னு போடுவாங்க. சொல்ல முடியாது, எப்படினாலும் எதுனாலும் நடக்கணும்ல. 1 கோடி பேர் வந்துட்டாங்க, நமக்கே பயமாக தான் இருக்குது. இப்போ இந்த டிஎம்கே கூட பாருங்கள், கூட்டம் தமிழர்களை கூட கூட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹிந்திக்காரங்களை கூப்பிட்டு வச்சுருக்காங்க. அதனால காலப்போக்கில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹிந்திக்காரங்களுக்கு கூட ஓட்டுரிமை கொடுத்து அவங்கள வந்து இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க. திமுக காரங்க சொல்ல முடியாதுல்ல. இப்போ பழனிபாபாவே சொல்லுவார், குஷ்பு கூட கூட்டணி வைப்பாங்க அவங்க அப்படின்ற மாதிரி. அவங்க வந்து என்ன சொல்கிறதுனா அவங்க யார் கூட வேணால் கூட்டணி வைப்பாங்க. அவங்க வந்து இப்போ யாராவது வந்து ஹிந்தியிலேருந்து ஏதோ ஒன்று வீர சிவாஜி முன்னேற்ற காலம் அந்த மாதிரி கூட வருவாங்க காலப்போக்கில். அவங்க கூட கூட்டணி வைப்பாங்க திமுக காரங்க. அதனால் வந்து மக்கள் தொடர்ச்சியாக வந்து விழிப்புணர்வு அடையணுன்றதை நான் வேண்டிக்கிறேன். நன்றி.